திருவாசகம் அப்படி ஒரு நூல் கிடையாது. வெளிநாட்டில இருந்து ஜியு போப்புன்னு ஒரு புண்ணியவான் வந்தார். நம்மளை எல்லாம் மாத்துறதுக்கு ஒரு 50 பைபிள், ஒரு 200 சிலுவை, எதுக்கு நம்மளுக்கு போடுறதுக்கு. அங்கிருந்து வந்தார் ஒரு புண்ணியவான். அவர்கிட்ட திருக்குறளை கொண்டே கொடுத்தார். திருக்குறளை பூரா படிச்சார். திருவாசகத்தை படி. திருவாசகத்தை கொடுக்க ஜியு போப் திருவாசகத்தை வாங்கி படிச்சார். திருவாசகம் 658 பாட்டு. திருவாசகத்தை படிச்சார் ஜியு போப். கண்ணீர் வந்து விட்டது. இங்கிலாந்துக்கு போனார். அங்க உள்ள ஒரு பெரிய சாமியார்கிட்ட சொல்றார். என்ன சொல்றார்? திருவாசகம் மாதிரி ஒரு நூல் கிடையாது ஃபாதர். நம்ம நாட்டில் மேல் நாட்டில் உள்ள எல்லா நூல்களையும் ஒரு பக்கம் வச்சு, தத்துவ நூல்கள், சமய நூல்கள் அத்தனையும் ஒரு பக்கம் வச்சு, திருவாசகத்தில் உள்ள ஒரே ஒரு வரியை இன்னொரு பக்கம் வைத்தால் திருவாசகத்தட்டு கீழே இருக்கும், நம்ம மேல் நாட்டு தட்டு மேலே போய்விடும். எந்த வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைக்கிற பொழுது கூட சிவபெருமான் என்னை விட்டுட்டு போகல. அப்படியா ஃபாதர்? இது எங்க இருக்கு? திருவாசகத்திலே இருக்கு. இவ்வளவு சொல்றீங்களே ஃபாதர் போப், நீங்கள் ஏன் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க கூடாது? இந்த பெரிய சாமியார் ஃபாதர் போப்புக்கு அப்ப வயசு 73. நான் சொல்றது 1893. ரெவரண்ட் ஃபாதர் போப்பு பிறந்தது 1820. 93ன்னா 73 வயசு. எனக்கு இப்பவே 73 வயசு. நான் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு என்ன நீண்ட ஆயுளையா தருவார்? அந்த பெரிய சாமியார் சொன்னார், திருவாசகத்தை மொழிபெயர்க்க தொடங்குங்கள், கர்த்தர் உங்களுக்கு நிறைய ஆயுளை கொடுப்பார். அந்த சாமியாரை கையெடுத்து கும்பிடுறேன். திருவாசகம் மொழிபெயர்ப்பு தொடங்கிற்று. 5 வருஷம். 1898 ஒட்டி 1900 வெளிவந்தது திருவாசகம் ஆங்கில மொழிபெயர்ப்பு. உடனே ஜெர்மனியில வந்துருச்சு, பிரெஞ்சில வந்துருச்சு. இவர் மேல கேஸ் போட்டாங்க. சேசு சபை, சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், குற்றவாளி கூண்டுல நிறுத்தியாச்சு ஜியு போப்ப. நீ இங்க இருந்து சிலுவையை தூக்கிக்கிட்டு போன, இங்க இருந்து நிறைய பைபிளை கொண்டுகிட்டு போன, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சைவ நூலை இப்பொழுது மொழிபெயர்த்து அது உலகம் பூரா பரபராப்புல செஞ்சிட்டேன். அதனால உன் மீது வழக்கு. ஒரு பெரிய சாமியார் ஜட்ஜு, ஃபாதர் அந்த டிரான்ஸ்லேஷன் உங்கள்கிட்ட இருக்கா? இருக்கு, கொடுங்கோ, நான் படிச்சுட்டு அடுத்த வாரம் தீர்ப்பு சொல்றேன். அந்த நீதிபதியை கும்பிடணும். அசையாத நீதி. இன்னைக்கு நிதி நீதியை அசைத்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஒரு வாரம் ஆச்சு. நீதிபதி முழுக்க படிச்சார், வந்தார், போப்பு காலில் விழுந்து கும்பிட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம். குற்றவாளி காலில் நீதிபதி விழுந்தா என்ன அர்த்தம்? நீதிபதியை விட குற்றவாளி யோக்கியமானவர்னு அர்த்தம். இவர்தான் உண்மையான கிறிஸ்தவன். ஏன் தெரியுமா? நான் திருவாசக மொழிபெயர்ப்பைத்தான் படித்தேன். மூல நூல் இன்பம் தனி, மொழிபெயர்ப்பின் இன்பம் தனி. மாணிக்க வாசகர் எந்த நூலில் எழுதினாரோ, எந்த மொழியில் எழுதினாரோ